போட்டுட்டோமோ அன்னைக்கு கேவலம் இந்த லெக்சரருக்காக சீன் போட்டு வாழ்க்கையை இழந்துட்டோமோலாம் தோண ஆரம்பிச்சிது. ஐயோ இங்கெல்லாம் படித்து பாஸ் ஆகி வேலைக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு முன்னாடி நம்ம வேலைக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே வந்துட்டேன். அந்த பேப்பர்லாம் பார்ப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் பார்த்து நானும் ரவுண்டெல்லாம் போட்டு, அப்புறம் இந்த நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன். இந்த இங்கிலீஷில் இருக்கும், அதை ரவுண்டு போட்டு அந்த இதுக்கு போகிறது. அப்படியே ஒரு கேபிஓ ஒன்றுக்கு போனேன். வந்து ஃபஸ்ட்டு ஜாப். ஆமாம், கேபிஓ ஒன்றுக்கு போனோம். அந்த கேபிஓவில் அதான் மெடிக்கல் பில்லிங் தான் அவங்களோட ப்ராசஸாக இருந்தது. போனோடனே எனக்கு வந்து அந்த ஹெச்ஆர் ரொம்ப ஈஸியான இன்டர்வியூ. இது என்ன அப்படின்னு கேட்டார். பென், இந்த பெண்ணை பற்றி ஒரு 2 மினிட்ஸ் பேசுங்கன்னாரு. இட்ஸ் அ பால், நமக்கு பேசவா தெரியாது. இட்ஸ் அ பால் பாயிண்ட், இது ப்ளூ கலரில் எழுதும், முனையில் வந்து டிப் இருக்கும், இதுக்கு வந்து ஒரு மூடி இருக்குது, இதுக்கு வந்து அது இருக்குது, இது இருக்குன்னு பேசிகிட்டே இருந்தேன். அப்புறம் சரி ஓகே, நீ பேசுனதுக்காக அந்த வேலையை கொடுக்கல, நீ நல்ல பையனாக இருக்க, அதனால அந்த வேலையை கொடுக்குறேன்னு சொல்லி வேலையை கொடுத்துட்டேன். ஆமாம், என்னதான் கேபிஓவில் ஒர்க் பண்ணாலும் நம்மளோட பேஷன்லாம் மீடியாவை நோக்கி தான் இருந்தது. ஸோ அதுலேருந்து இதில் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேபிஓல என்ன ஜாப்? கேபிஓ இருக்குமே, இங்கிலீஷா இருக்கும். ஹலோ, ஐ நோ English. Hi, this is Sam calling from doctor office to check the patient eligibility and benefits. Could you please verify your name? Aishwarya. Aishwarya. Is it I is an Indian? Yes. Yes, is in Sam. H is in Henry and U is an umbrella, right? Yes. Yeah. And could you verify your number please? It's 93214201, right? Right. Yeah, அவ்வளோதான். இப்படிதான் ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஏங்க இது வரைக்கும் மறக்கல. ஆமாங்க, இது ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் மனப்பாடம் பண்ணா போதும், 6000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருவாங்க. அதனால நான் வந்து அவங்கள்ட்ட இருந்து வெறும் இந்த இதெல்லாம் வாங்கி எழுதிக்கிறது ஒரு மாதிரி ஜாலியான வேலையா இருந்தது. ஆனா மீடியா தான் போகணுன்றது ஆரம்பத்துல இருந்து இன்ட்ரெஸ்ட். ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிடுறது. அது ஒரு டீம் செட் ஆயிடும்ல, அந்த உருப்படாத எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஜாலி ஆயிடும்ல. ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், இந்த லாஸ்ட்ல இருக்க உருப்படாதெல்லாம் ஒன்று சேர்ந்தா அது கஷ்டமா இருந்தாலும் ஜாலி ஆயிடும், காசு இல்லைனாலும் சந்தோஷம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும். ஓகே, ஸோ மீடியால ரொம்ப இன்ட்ரெஸ்ட், மீடியாக்குள்ள வரணுன்றப்ப இந்த ஜாப்லாம் குவிட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஜாபை குவிட் பண்ணிட்டு வரல, சோத்துக்கு என்ன பண்றது, வீட்டில் கேட்கக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியமும் இருந்தது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் கேட்கக்கூடாதுன்னு ஏறாத சேனல்ல, எல்லா டிவி சேனல், எனக்கு டிவி சேனல்ல ஆங்கர் ஆகணும், அவ்வளோதான். மீடியானால எனக்கு தெரிஞ்சது சினிமா நம்ம சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். டிவி சேனல்ல ஆங்கர் ஆகணும், இவ்வளோதான் நம்மளோட கனவு, அதிகபட்ச கனவு. அதுவும் சன் டிவியில் சன் மியூசிக்ல ஆங்கர் ஆகணும் இப்படின்ற கனவோட தான் கிளம்பி வந்தோம். ஸோ அதனால அதுக்கு நிறைய ட்ரை பண்ணோம், நிறைய ட்ரை பண்ணோம். அதான் இந்த வேலை விட்டோன்னே, கேபி விட்டோன்னே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ப்ராட்பேண்டில் போய் ஒன்றில் ஒர்க் பண்ணோம். நானும் என் ஃப்ரெண்டு எல்லாமே ஒரு ப்ராட்பேண்டில் போய் ஒர்க் பண்ணோம். ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்பொழுது வீட்டுக்கு போய் இந்த இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அது போய் வீடு வீடாக தட்டி நம்ம தான் அந்த நோட்டீஸ் மாதிரி ஒன்று கொடுத்து இந்த மாதிரி கொடுக்கணும்னா இப்போ வாசல் வரைக்குமேலாம் சேர்த்துக்க மாட்டாங்க. கேட்டோடனே கதவை சாத்திடுவானுங்க, என்னன்னு தட்டினோடனே கதவை சாத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நின்று சாய்பாபா கோயில் இருக்குது மயிலாப்பூரில், அது வாசலில் நின்று கொடுக்கணும். அப்போ நம்ம கொடுக்கும்போது அது